எல்லாருக்கும் வணக்கம் பிள்ளைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற கேள்வி பிள்ளைகள் 2020ஆம் ஆண்டு பார்ட் 1B வந்து 3வது கேள்வி. அதாவது ஒரு தொடர்ச்சியாக போகுது. அப்படி அதாவது பகுதி 1B வந்து 3வது கேள்வி தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அந்த சதவீதம் பங்கு சந்தைகள் தொடர்பான வினாக்கள் தான் 3வது கேள்வியாக வந்து கொண்டிருக்கும். சரிதானே? அப்போ நான் கடைசியாக பார்த்த வருஷம் 2017, இப்போ பார்க்க 2020. இந்த 2020ஆம் ஆண்டு கேள்வியை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் அங்கே என்னென்ன பகுதிகள் வந்திருக்குண்டா, தரம் 10க்குரிய இறைவரியும் தரம் 11க்குரிய பங்குச்சந்தையும் சேர்ந்து வந்திருக்கு. சரிதானே? அப்போ இறைவரி என்றால் என்ன, பங்குச்சந்தை தொடர்பான விவரங்கள் தெரிஞ்சால் இதை கேள்வி செய்யலாம். அப்போ பங்குச்சந்தை தொடர்பான சில விவரங்கள் நான் நினைக்கிறவே போன வீடியோவில் சொல்லிட்டேன். இது வந்து பிள்ளைகள் சதவீதம் தரம் 10க்குரிய இறைவரி சம்பந்தமான விடயங்களை நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம் இருக்கா. முதலாவது, இந்த இறைவரி என்றா என்ன, இறைவரி வரிகள் என்றா என்ன? இப்போ வரிகள் யாருக்கு செலுத்துகிறோம்? ஒவ்வொரு பிரஜையும் வரி செலுத்துவது கட்டாயம். யாருக்கு செலுத்தணும் வரியை நாங்கள் செலுத்தணும் அரசாங்கத்துக்கு. என்ன உதாரணமாக துறைமுகத்தில் அல்லது ஏர்போர்ட்டில் நாங்கள் ஒரு வரி செலுத்தினா நாங்கள் அதை சுங்க வரின்னு சொல்லுவோம், அல்ல இறக்குமதி தீர்வைன்னு சொல்லுவோம். இதே போல் வருமானத்துக்குரிய வரி என்னது, வருமான வரின்னு சொல்லுவோம். தானே? வியாபாரம் செய்தார்கள் கட்டுற வரி என்ன வரி, வியாபார வரின்னு சொல்லுவோம். இப்படி ஒவ்வொரு ஆக்களும் வரி கட்டணுமே. மோட்டார் வாகன போக்குவரத்துங்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், வரி கட்டுறோம். அது என்னது வரி, அதுவும் ஒரு வகையான வரி தான். வாகனத்தை நாங்கள் ரோட்டில் போகிறதுக்காக கட்ட வேண்டிய வரி அது வாகன வரி. வாகன வரின்னு செலுத்தணும், டேக்ஸருக்கு தான் வேணும், இல்லாட்டி போலீஸ் பிடிப்பானല്ലോ. சரி, இப்போ இறைவரின்னு சொன்னால் என்னென்னா, ஒரு வீடு அல்லது ஒரு காணி வச்சிருக்கிற ஒரு ஆள் ஒரு வருடத்துக்கு அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய வரி காசு தான் நாங்கள் இறைவரின்னு சொல்கிறது. நாங்கள் தான் வீடு அல்லது ஒரு காணி அல்லது கடை ஒன்றை வச்சிருக்கிறாருன்னு சொன்னால் அவர் அரசாங்கத்துக்கு ஒரு வருஷத்துக்கு கொடுக்க வேண்டிய வரி தான் நாங்கள் இறைவரின்னு சொல்கிறது. சரி, இந்த இறைவரி எதுக்கு கணிக்கிறது? உதாரணமாக வட்டி என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம், எவ்வளவு காசு கடனாக வாங்கினோமோ அதுக்குரிய வட்டியை பார்ப்போம். அல்லது எவ்வளோ காசு ஒன்று பேங்கில் வைப்பில் செய்தோம், வைப்பிலிட்டோமோ அதுக்குரிய வட்டியை நாங்கள் பார்ப்போம். அப்போ இறைவரி என்ற விஷயம் எதுக்கு கணிக்கிறது உங்களுக்கு தெரியும்? சொல்லுங்க பார்ப்போம். இறைவரி எதுக்கு கணிக்கிறது? இறைவரி எதுக்கு கணிக்கிறேன்னு சொன்னால் ஆண்டு பெருமானத்துக்கு கணிக்கிறது. ஆண்டு பெருமானம். ஆண்டு பெருமானம். ஆண்டு பெருமானம் என்ற என்ன? ஆண்டு பெருமானம் என்ற என்ன? ஆண்டு பெருமானம் என்றது அந்த வீடு அல்லது காணியால், அந்த வீடு அல்லது காணி, அந்த வளவு என்று சொல்லுவீங்க. அந்த வளவு, அந்த கடை, அது இருக்கிற லொக்கேஷன், அந்த அமைவு, அந்த வீட்டினுள்ள பயன்படுற பயன் தர மரங்கள் இருந்து அந்த மரங்கள் இதெல்லாத்தையும் வச்சு அந்த பிரதேச சபை என்ன செய்யும்னு சொன்னால், இந்த வீடால், இந்த இடத்தால், இந்த இடத்துல இருக்கிற இந்த வீட்டால் ஒரு வருடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வருமானத்தை ஈட்டித்தர முடியும் என்று அவங்க நினைப்பாங்க. அல்லது இந்த வீட்டிலேருந்து இவ்வளோ வருமானம் தரலாம் என்று அவங்கள ஒரு முடிவு செய்து அந்த வீட்டுக்கு ஒரு குறித்த வருமானத்தை அவர்கள் வைப்பினம். இது குமாரன வீடுன்னா அந்த குமாரன வீட்டில் இவ்வளோ பப்பாசி மரம் நிற்கிது, இவ்வளோ தென்னை மரம் நிற்கிது, இந்த வீட்டிலேருந்து டவுன்லேருந்து பக்கமாக இருக்குது, இவர் வாடகைக்கு விட்டு எவ்வளோ காசு இருக்கலாம், இதெல்லாம் பார்த்து அந்த வீட்டுக்கு ஒரு ஆண்டு பெருமானம் ஒன்றை அன்னளவாக இடுவார்கள். அது 1,00,000 இருக்கலாம், அல்ல 50,000 இருக்கலாம், 20,000 இருக்கலாம், தேவைன்னு சொன்னால் 5 லட்சமாக கூட இருக்கலாம். அது அந்த இடத்தை பொறுத்து இருக்கு. சரிதானே? அப்போ இந்த தொகை முழுவதையும் நாங்கள் செலுத்துறதில்லை. இந்த தொகையினுடைய ஒரு குறித்த சதவீதத்தை நாங்கள் செலுத்தினால் போதும். இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் என்னென்று இறைவரி சதவீதம். வரி செலுத்த வேண்டிய சதவீதம் தான் என்னது, இறைவரி சதவீதம்னு சொல்றது. உதாரணமாக ஒரு வீட்டினுடைய ஆண்டு பெருமானம், அப்போ ஆண்டு பெருமானம் இப்போ கிளியர் ஆயிடுச்சு. ஆண்டு பெருமானம் 10,000 சொன்னால் அந்த பிரதேச சபை வீட்டு வரியாக, அந்த இறைவரியாக 10% அறவிடுகிறதுன்னு சொன்னால் 100 ரூபாய்க்கு 10 ரூபாய் வரியாக செலுத்த வேண்டும்.
ஆகவே 10,000 ரூபாவிற்கு எவ்வளவு செலுத்த வேண்டும்? 2 சைவர் வெட்டுப்பட்டால் 1000 ரூபாய் நீங்கள் செலுத்த வேண்டி இருக்கும். இதுதான் இறைவரி சம்பந்தமான விஷயம். இந்த இறைவரியிலையும் பிள்ளைகள் இந்த 1000 ரூபாவை முழுவதுமாக செலுத்த முடியாதாக என்ன செய்யணும் என்று சொன்னால், இந்த 1000 ரூபாவை 4 கட்டங்களாக பிரித்து என்ன செய்வினம்? கட்டுவினம். அதாவது மொத்தம் 12 மாதம் தானே. 12 3 நாளாக பிரித்தா எவ்வளவு? 3. முதல் 3 மாதத்துக்கு இவ்வளவு காசு, அடுத்த 3 மாதத்துக்கு அவ்வளோ காசு, அடுத்த 3 மாதம் முடிக்க எவ்வளோ காசு, அடுத்த 3 மாதம் முடிய டிசம்பர் மாதம் அவ்வளோ காசு. முதலாவது மார்ச் கட்டுவினம், கடைசியாக கட்டுவினம், டிசம்பரில் கட்டி அதை முடிப்பினம். அப்போ 1000 ரூபா நாங்கள் 4ஆக பிரித்தா எவ்வளோ வரும்? 250 250 250 250 சொல்லி 4 பகுதியாக கட்டுவினம். இதை நாங்கள் சொல்லுவோம் இப்படி இந்த சொல்லிட்டாங்க பாருங்க, காலாண்டு வரி. வெரி குட், காலாண்டு வரி. சரி, காலாண்டு வரின்னு சொல்லுவோம். அப்போ இதுதான் நம்முடைய காலாண்டு வரியாக இருக்கும். கட்ட வேண்டிய முழு இறைவரியை நாங்கள் 4 சம பகுதிகளாக பிரித்து செலுத்தினோம் என்றால் அதுதான் என்னது? காலாண்டு வரியாக இருக்கும். இது கிளியரா? அப்போ இறைவரி என்ன? ஒரு வீட்டுக்கு பிரதேச சபையால் ஒரு பெருமானம் ஒன்று தரப்படும். வீட்டு வளங்களை வச்சுக்கொண்டு அமைப்பை வச்சுக்கொண்டு பெருமானம் ஒன்று குறிப்பிடப்படும். அந்த குறிப்பிட்ட பெருமானம் ஆண்டு பெருமானம்னு சொல்லுவோம். ஆண்டு பெருமானம் முழுவதையும் வரியாக செலுத்துறேல்ல, ஆண்டு பெருமானத்தினுடைய குறித்த ஒரு சதவீதத்தை தான் நாங்கள் என்ன செய்வோம்? இறைவரியாக செலுத்துவோம். அப்படி முழு இறைவரியும் ஒரே தடத்தில் கட்ட முடியாத என்ன செய்யணும்னு சொன்னால் அதை 4 சம பகுதியாக பிரித்து என்ன செய்யணும்? செலுத்துவினம். அதை சொல்லுவோம் நாங்கள் அப்படி காலாண்டு வரின்னு சொல்வினோம். அப்போ இந்த வினா 2020ஆம் ஆண்டில் எங்களுக்கு வந்த வினா அப்படின்னு சொன்னால், ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு ஏதோ ஒரு சதவீதத்தில் என்ன செய்யணும்? இறைவரியார வடினம். சரிதானே? பிறகு இறைவரியார விட்டா பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த வீட்டு உரிமையாளர் அந்த வீட்டை என்ன செய்கிறார்? ஒரு குறித்த வாடகைக்கு கொடுக்குறார். குறித்த வாடகைன்ற என்ன? அதாவது உங்களுக்கு தெரியும், வீடு வாடகை இருப்பாங்க என்ன, மாதத்துக்கு இவ்வளவு காசு என்ன. அப்போ அவர் என்ன செய்யறார்? மாத வாடகைக்கு ஒரு ஆளை குடியமர்த்துறார். என்ன செய்கிறார்? மொத்த வாடகையையும் முதலே அவர் என்ன செய்யறார்? வாங்கிக் கொள்றார். 12 மாதத்துக்குரிய வாடகையை முதலே வாங்குறார். வீடு வாடகை கொடுக்க ஆரம்பத்திலே வாங்குறார். பிறகு என்ன செய்கிறார்? அந்த வாடகை காசுல இருந்து இந்த வீட்டுக்குரிய இறைவரியை செலுத்துறார். அதுக்கு என்ன செய்கிறார்? அந்த வீடை திருத்துறதுக்காக கொஞ்சம் காசு செலவழிக்கிறார். பிறகு கேட்கணும், அவர் செலவழிச்சா பிறகு மிச்சமாக இவ்வளோ காசு இருக்கும்னு கேட்கணும். அதுகளை கண்டுபிடிக்க தெரியும். பிறகு ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேள்வின்னு சொன்னால், அந்த மிச்ச காசை வச்சுக்கொண்டு அவர் சந்தையில் ஏதோ ஒரு விலையில் கொஞ்சம் பங்குகளை வாங்குறார். அந்த பங்குகளுக்கான மொத்த வருட பங்குலாக அளவு ஏதோ குறித்த தொகை வருதான். அந்த குறித்த தொகையை வச்சுக்கொண்டு என்ன செய்யணும்? அந்த கம்பெனி அவருக்கு கொடுக்குற வருட பங்கு லாபம், ஒரு பங்குக்கான பங்கு லாபம் எவ்வளவு பணம்னு கேட்கணும். இலகுவான கேள்வி. அப்போ நாங்கள் ஒரு கேள்வியை கேட்கப்படி இலகுவாக வாசிக்கணும். நமக்கு விளங்குற மாதிரி வாசிக்கணும், உங்களுக்கு விளங்குற மாதிரி வாசிச்சு கொள்ளணும். சரியா? கேள்வி வாசிக்க அண்டர்லைன் பண்ணி என்ன செய்யணும்? நாங்கள் வாசிக்கணும். தரவுகளை ஒரு பெட்டி போட்டு பார்க்கணும், என்ன தரப்பட்டுக்கணும் பார்க்கணும். தரப்பட்ட தரவுகளோட ஏனைய தரவுகளை நாங்கள் ஜாயின் பண்ணி பார்க்கணும், சமன்பாடு ஜாயின் பண்ணி பார்க்கணும். ரைட்? பங்கு லாபம் தெரியும், பங்குகள் எண்ணிக்கை தெரியும், எண்ணெய் பெருக்கினா மொத்த பங்கு லாபம் வரும். இதெல்லாம் தெரியணும் இல்லையா? இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நாங்கள் கேள்வி செய்யலாம். சரிதானே? ரைட். இப்போ நாங்கள் கேள்விக்குள்ளே வருவோம். சரியா? சரி பிள்ளை, அந்த கேள்வியில் பார்ப்போம். ஸ்க்ரீனில் போடுற கேள்வி பாருங்கள். ஒரு குறித்த நகர சபை வீடுகளுக்காக அவற்றின் ஆண்டு மதிப்பீட்டு பெருமானத்தில் 12% இறைவரியாக ஆண்டுதோறும் அறவிடுகிறது. அப்போ ஒரு ஆண்டுக்காக செலுத்த வேண்டிய வரி வீதம் மூலம் வேண்டாம் 12%. ஒரு வீடு இருந்தால் வீட்டினுடைய ஆண்டு பெருமானத்தினுடைய எவ்வளவு? 12% அவன் செலுத்த வேணும். சரிதானே? ரைட். முதலாவது வினா அங்கிட்ட கேட்கி நம்மளில் பாருங்கோ. கமலனின் வீட்டின் ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம், அதாவது ஆண்டு பெருமானம் ரூபா 15,000 ஆகும். அவர் செலுத்த வேண்டிய ஆண்டு இறைவரி யாது? கேள்வியோட வாசிக்கணும். என்ன கேட்டிருக்கு? ஆண்டு இறைவரி யாது? ஆண்டு இறைவரி ஒரு வருஷத்துக்கு கட்ட வேண்டிய காசு எவ்வளவு என்று கேட்டிருக்கணும். அப்போ எங்களுக்கு தெரியும் இறைவரி எப்படி காண்றது பிள்ளைகள்? இறைவரி என்பது ஆண்டு பெருமானம் தர இறைவரி சதவீதம்.
அப்படித்தானே? ஆண்டு பெருமானம் தர இறைவரி சதவீதம் தானே பிள்ளைகள். அதாவது ஆண்டு பெருமானம் 15,000 ரூபாய் தர இறைவரி சதவீதம் 12%. 12% என்றா என்ன என்ற கேள்வி வருமல்லோ. 12% என்றா என்னண்டா 12% என்றது 100க்கு 12 தானே பிள்ளை உண்மை. அடே முழு காசும் கட்ட தேவையில்லையடா, 12% காசு மட்டும் கட்டினா சரி. அப்போ எனக்கு என்ன தெரியணும்? அப்போ 12% எப்படியே வச்சு ஒன்று செய்யலாது, சுருக்களை செய்யலாது. அப்போ என்ன செய்கிறேன்? 12% என்ன? 100க்கு 12. 100 ரூபா ஆண்டு பெருமானமாக இருந்திருந்தால் அவர் கட்ட வேண்டிய வரி எவ்வளவு? 12 ரூபாவாக இருந்திருக்கும். 100 ரூபாய்க்கு 12 ரூபாண்டால் 15,000 ரூபாய்க்கு எவ்வளவு? இதான் கேள்வி. சுருக்கி விட்டோம்டா பிள்ளைகள், 2 0 வெட்டுப்படும். 150 தர 12. எனக்கு 12 தெரியும். 12 இருக்கிறேன். 12 0 0 12 60 0 எழுதி 6 மிச்சம். 12 12 மாறும் 18 1800 ரூபாவாக இருக்கும். என்ன 1800 ரூபா? அவர் கட்ட வேண்டிய வரிக்காசு ஆண்டு இறைவரி 1800 ரூபாய். ஆண்டு பெருமானம் எவ்வளவு? 15,000 ரூபாய். விளங்கணும், ஆண்டு பெருமானம் முழுவதையும் நாங்கள் வரியாக கட்டுற இல்லை. அந்த ஆண்டு பெருமானத்தினுடைய குறித்த ஒரு சதவீதத்தை மட்டும் நாங்கள் என்ன செய்வோம்? வரியாக கட்டுவோம். ஒருவேளை இந்த 1800 ரூபாவை முழுக்க கட்ட முடியாத என்ன செய்யணும்? இந்த 1800 ரூபாவை 4 துண்டா பிரித்து 4 பகுதியாக பிரித்து எவ்வளோ வரும்? நன்னாங்க 16 5 எவ்வளோ பிள்ளைகள்? 450 தானே? அவ என்ன செய்யணும்? 450 ரூபா 450 ரூபா 450 ரூபா 450 ரூபாண்டு 4 பகுதியாக கட்டி முடிப்பினோம். அப்போ இதுக்கு என்ன பேராக இருக்கும்? அதுதான் காலாண்டு வரியாக இருக்கும். இது சரியா? சரி. இப்போ நாங்கள் 2வது வினாக்கு போவோம். என்ன கேட்டிருக்கிறாருண்டா, கமலன் தனது வீட்டினை மாத வாடகை ரூபாய் 9,000 வீதம் ஓராண்டிற்கு வாடகைக்காக கொடுத்து. அப்போ நீங்கள் அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம் என்ன? மாத வாடகை 9,000 ரூபாய், ஒரு மாதத்துக்கு வாடகை 9,000 ரூபாய் என்றதை நீங்கள் அண்டர்லைன் பண்ண வேணும். வாடகைக்காக கொடுத்து முழு வாடகையையும் ஒரே தடவையில் பெறுகிறார். அப்போ 12 மாதத்துக்குரிய மொத்த வாடகையும் வருடத்தினுடைய ஆரம்பத்திலேயே பெற்றுக்கொள்கிறார். அப்போ 12 மாதத்துக்கு எவ்வளோ காசு வரும்? மனசால பாருங்களேன். 12 108 1,08,000 ரூபாய். ரைட், ஒரே தடவையில் பெறுகிறார். அவர் வீட்டின் ஓராண்டுக்கான இறைவரியை செலுத்துவதோடு வீட்டின் பராமரிப்பு பணிகளுக்காக 8,200 செலவிடுகிறார். அதன் பின்னர் கமலனிடம் எஞ்சி இருக்கும் பணத்தை காணுங்க. ஒரு ஈஸியான கேள்வி. இறைவரியாக 1,800 ரூபா காசு கட்ட வேணும். சரியோ? இது கொடுக்க வேண்டிய காசு. அடே வாடகைக்கு கொடுத்து போட்டு அந்த வாடகை வரியை வீட்டு உரிமையாக கட்டுவானா? இல்லையே, வீடு அப்படி கட்டுவான். வாடகை கொடுத்தா கட்ட காசை வாங்க தான் என்ன செய்யணும்? வரியை கட்ட வேணும். சரி, அப்போ தான் செய்ய போய் பார்ப்போம். அப்போ ஒரு மாத வாடகை எவ்வளோன்னு சொன்னால் எவ்வளோ காசு? 9,000 ரூபாய். ஒரு வருடம் ஆண்டா எத்தனை மாதம் இருக்கும்? 12 மாதங்கள். ஆகவே 12 மாத வாடகை எப்படி என்று சொன்னால் 9,000 நாங்கள் 12ஆல் பெருக்கும். எவ்வளோ வரும்? 12 0 0 12 0 0 12 0 0 19 108 சொன்னா பிள்ளைகள் 1,08,000 ரூபாய் என்னவாக இருக்கும்? அவருடைய வாடகை மூலம் பெற்ற வருமானமாக இருக்கும். சரிதானே? சரி, எங்கள்கிட்ட கேட்டது அவர் பெற்ற வாடகையை கேட்கல. எங்களை கேட்டது மிச்சமாக அவ்வளோ காசு இருக்காண்டு. அவரோட வருமானம் அவ்வளவு? 1,08,000 ரூபா வருமானம். அதில் வரியாக அவ்வளோ காசு கொடுக்கணும்? 1,800 ரூபா வரியாக கட்டணும். பிறகு ஏதோ வீட்டின் பராமரிப்பு காசுக்காக 8,200 ரூபா கட்டணும். அப்போ நாங்கள் 3வது போடுவோம் வரவு, அங்கால செலவு. வரவை பார்த்தோம்னா எவ்வளோ பிள்ளைகள்? வரவு 1,08,000 ரூபா. செலவை பார்த்தோம்னால் இந்த வரி காசு கட்டணும் 1,800 ரூபா. வீட்டு பராமரிப்புக்காக 8,000 காசு போதும். எவ்வளவு? 8,200 ரூபா. அப்போ செலவுகளை கூட்டுவோம். 8 10 8 3 9 10. அப்போ மொத்தமாக செலவு அவருக்கு எவ்வளவு என்று சொன்னால் எவ்வளோ பிள்ளைகள்? 10,000 ரூபா.
அவருக்கு வாடகை மூலம் கிடைத்த வருமானம் எவ்வளோன்னு கேட்டால் 1,08,000 ரூபாய். அப்போ மிகுதியாக அவர்கிட்ட எவ்வளவு காசு இருக்கும் என்று சொன்னால், மீதி பணமாக அவரிடம் இருக்கிற காசு எவ்வளவுன்னு சொன்னால் சொல்லுங்க. அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் தான் சொல்லணும். என்ன செய்ய வேணும்? வரவுல இருந்து செலவில் கழிக்கணும். என்ன? வந்த காசுலேருந்து செலவழிச்ச காசை கழிக்கணும். வந்த காசு 1,08,000 ரூபாய், செலவழிச்ச காசு 10,000 ரூபாய். கழித்தோம்னு சொன்னால் 0 0 0 8 10ல் 1 போனால் 9 எவ்வளவு? 98,000 ரூபாய். நீங்கள் மனசாலே பார்த்து போட்டிருப்பீங்கன்னு தெரியும் எனக்கு. எப்படி 108,000 10,000 போனால் 98,000 போட்டிருப்பீங்க. இது ஒரு ஈஸியான கேள்வி. பாத்தியா? இறைவரி சதவீதத்திலேருந்து என்ன கண்டம்? இறைவரிய கண்டம். 2வது கேள்வி, 1 மாத வாடகை 9,000 வேண்டா, 12 மாத வாடகை எவ்வளவா இருக்கும்? 1,08,000 இருக்கும். அப்போ 1,08,000 அவர் என்ன செய்கிறார்? வீட்டினுடைய வருமான வரி கட்டுறார். பிறகு பராமரிப்புக்காக 8,200 ரூபா காசு செலவழிக்கிறார். ஆக மொத்தம் செலவு 10,000 ரூபாய். வந்த காசு 1,08,000 ரூபாய். 1,08,000 10,000 போனால் மிச்சம் எவ்வளோ காசு இருக்கும்? 98,000 காசு கையில் மிகுதியாக இருக்கும். சரிதானே? இது 3வது வினா. சாரி, 2வது வினா. என்ன இப்போ தான் 2,000 முடிஞ்சிருக்கு. 3வது வினா பார்ப்போம். சரிதானே? 3வது வினா பார்த்துக்கொள்ளுங்க. அதில் ஸ்க்ரீனில் காட்டுறேன். கமலன் எஞ்சி இருக்கும் பணத்தை 1 பங்கின் விலை அண்டர்லைன் பண்ணணும். 1 பங்கின் விலை எவ்வளவுண்டு? 1 பங்கின் விலை எவ்வளவு? 40 ரூபாய். 1 பங்கின் விலை 40 ரூபாவாக உள்ள கம்பெனியின் பங்குகளை கொள்வனவு செய்வதற்கு முதலீடு செய்கிறார். அப்போ மிச்ச காசு 98,000 கொண்டு என்ன செய்கிறான்? பங்குகள் வாங்குறான். பிஸ்கெட் வாங்குறான் வச்சுக்கோள், பங்குகள் வாங்குறான். ஓராண்டின் இறுதியில் அவருக்கு கிடைக்கின்ற பங்கு லாபம் 7,350 ரூபாய் எனின் கம்பெனி 1 பங்கிற்காக ஆண்டுதோறும் செலுத்தும் பங்கு லாப பணம் எவ்வளவு? இதான் கேள்வி. 40 ரூபாய் பங்குகளை கொள்வனவு செய்கிறான். எவ்வளவு காசுக்கு? அவர்கிட்ட இருந்த 98,000 ரூபாய் காசுக்கும் என்ன செய்கிறார்? பங்குகளை வாங்குகிறார். 1 வருட முடிவில் அவருக்கு பங்கு லாபமாக 7,350 ரூபாய் கிடைக்கிறது. முதலாவது என்ன செய்ய வேணும்? பங்கு லாபம் வார பங்கு லாபம் தெரியும், ஆனால் பங்கு எத்தனைன்னு தெரியாது. பங்குகள் என்ன செய்யலாம்? பங்குகளையும் வருட பங்கு லாபத்தையும் பேக்கினா சரி, மொத்த வருமானம் வரும், மொத்த பங்கு லாபம் வரும். அப்போ நாங்கள் முதல்ல என்ன செய்வோம்? எவ்வளவு பங்கை வாங்கி இருக்கிறான்னு கண்டுபிடிப்போம். கமலன் எவ்வளவு பங்கை வாங்கியிருக்கிறான்னு பார்ப்போம். சரி, 1 பங்கு எவ்வளவு? 40 ரூபா. கமலன்கிட்ட இருக்கிற காசு எவ்வளவு? 98,000. ஆகவே வாங்கிய பங்குகளின் எண்ணிக்கை எவ்வளவா இருக்கும்? 98,000 ரூபாய்க்கு அவரால் எத்தனை பங்குகள் வாங்க முடியும்னு பார்ப்போம். ஒரு 0 0 வெட்டுப்படும் பிள்ளைகள் வகுத்தம் என்றால் பிரித்து பாமருக்கா போட்டு 4 பிரிச்சோம்டா 4 2 8 9 8 போனால் 1 18 நன்னாங்கு 16 8 6 போனால் 2 0 4 5 20 மிச்சம் 0 தானே, அதை மேலே போடும். அவ்வளவு 2,450 பங்குகள் அவரிடம் இருக்கிறது. சரியா? இப்போ கமலன்கிட்ட இருக்கிற பங்கு எவ்வளவு? 2,450 ரூபா பங்கு இருக்கு. விளங்குதா பிள்ளை? அப்போ 2,450 பங்குகளுக்கும் ஏதோ ஒரு வருட பங்குலாம், 1 பங்குக்கு ஏதோ பெருமானம் உண்ட கொடுக்கல தான் எவ்வளோ வருது? 7,350 வருது. விளங்குதா? இங்கே பாருங்க, தெளிவாளர் ரெண்டுல 3வது வினா. இப்போ கமலன்கிட்ட 2,450 பங்குகள் இருக்கிறது. இந்த 2,450 பங்குகளுக்கான மொத்த பங்கு லாபம் தான் எவ்வளவு? 7,350 ரூபா. இந்த 2,450 பங்குகளுக்குமான பங்கு லாபம் தான் 7,350 ரூபா. அவன் கேட்குறான் ஒரு பங்கிற்கான வருட பங்கு லாபம் எவ்வளவு? 2,450 பங்குகளுக்கு தான் 7,350 ரூபா. உதாரணமாக 10 மாம்பழம் 50 ரூபாண்டா, ஒரு மாம்பழம் எவ்வளவு? 50. நீங்கள் 10ஆல் பிரித்து பார்ப்பீங்க எவ்வளோ வரும்? 5 ரூபான்னு வரும். அதே போல செய்யும். 2,450 பங்குகளுக்காகத்தான் 7,350 ரூபா அவருக்கு என்ன வருது? வருட பங்கு லாபமாக வருது. அப்போ ஒரு பங்கு எவ்வளோ கிடைக்கும் பார்க்க என்ன செய்யணும்? 7,350 2,450 பிரிக்கணும்.
எனக்கு பிரித்தால் தெரியாது பிள்ளைகள், எனக்கு தெரியாது, நான் பிரித்து தான் பார்க்கணும். சரி தானே, பிரித்து பார்ப்போம். ஒருக்கா பிரித்து பார்த்தோம்னா முதலாக என்ன செய்வேன்டா, மேலே வா 2 சேவரையும் வெட்டுவேன். வெட்டி பார்த்துட்டா மேலே 735 கீழே 245 ஒரு பெரிய பிரித்தல் உண்டு. அப்போ என்ன செய்ய போகிறேன், எனக்கு தெரியும் 2 5 பிரிப்படும். பிள்ளை பிரித்து பார்க்க பஞ்சுப்படாது, பிரித்து பார்க்க பெருக்கி பார்க்க பஞ்சு பட்டியண்டா கீழே செய்யலாது, பிரித்து தான் பார்க்கணும். முதலாக 735 5 பிரித்து பார்க்கணும். இருக்கா 5 5 மிச்சம் 2 7 5 போனால் 2 மிச்சம் 3 5 4 20 மிச்சம் 3 5 7 எவ்வளவு 147. 240 5 பிரித்து பார்க்குறேன். 5 4 20 பிரித்து 2 4 5 9 45 49. பிள்ளைகள் இந்த 7ல் முடியுது, கீழே 9ல் முடியுது. இது ஒரு 3ஆல் பெருக்கி பாருங்க, 3 9 27 7ல் முடியுது தானே. இப்போ சில வேலை வரலாம். அப்போ என்ன சரி நான் இருக்கா 49 3ஆ பெருக்கி பார்க்குறேன். பெருக்கி பார்க்கல 3 27 2 முன்னாங்க 12 14 140 வருது. அப்போ 49 ஒரு முறை 147 3 முறை, ஆகவே 3 ரூபா என்று போடுவேன். அப்போ ஒரு பங்கிற்காக அந்த கம்பெனி கொடுக்குற வருட பங்குல எவ்வளவுன்னு சொன்னால் 3 ரூபா. 40 ரூபா பங்கு நீங்கள் கொள்ளணும் செய்தீங்கண்டா, ஒரு வருஷம் முடிவில் ஒரு பங்குக்கு அவர் எவ்வளோ தருவார், 3 ரூபா தருவார். அப்போ 2450 பங்குக்கு எவ்வளோ காசு கிடைக்கும், இதுகிட்ட 3 மடங்கு 3 0 0 3 5 15 ஒரு மிச்சம், முன்னாங்க 12 1 13 ஒரு மிச்சம், 3 2 6 1 வேணும். சரியா வருதா, வரும். சொல்கிற விஷயம் இதான் பிள்ளைகள், வடிவா பாருங்கோ. கேள்வி ஒன்று செய்யக்குள்ள திருப்பி திருப்பி சொல்கிறேன், கேள்வி ஒன்று செய்யக்குள்ள பெரிய பிரித்தல் ஒன்று வருது, பெரிய வகுத்தல் ஒன்று வருதுண்டா, நீங்கள் பஞ்சிப்பட்டு மாச்சலப்பட்டு செய்யாவிட்டீங்கன்னு சொன்னால் பரீட்சை எழுத இயலாது, செய்ய இயலாது, வராது. எப்படி வரும்? அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்க செய்து பார்க்க பிரி இருந்து பிரி சுருக்கி பழகு. பழகினா தான் என்ன செய்யும் வரும். என்ன சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் என்ன செய்யணும், பழகணும், சுருக்கி பழகும். அப்போ நான் ஆன்சர் வரும். அப்போ இந்த கேள்வி எவ்வளோ கடைசி கேள்வி கூட 3 ரூபா ஆண்டு வரும். அப்போ இந்த கேள்வி என்ன செய்தாச்சு, இப்போ செய்து முடிச்சாச்சு. இனியும் செய்யலாம், எக்ஸாமுக்கு போய் எழுதலாம். ஏன் எக்ஸாமுக்கு இதுகள் எவ்வளோ பண்ணணும் உங்களுக்கு? இல்லை, இதை மாதிரி வர கேள்வி கேட்கலாம். அப்போ நீங்கள் இருந்து கேள்வி செய்ய நீங்கள் ஐடியா போடணும், இப்படி வரலாம் இதை கேட்கலாம். இன்னொரு கேள்வி சேர்க்க வேறு ஐடியான்னு வரும். அப்போ அதையும் என்ன செய்யணும், சேர்க்கணும். அப்படியே சேர்த்து ஒரு லேயர் மாதிரி மேலே என்ன செய்யணும், அடுக்கணும் பிரெயினில். இப்படி வந்தால் அப்படி போகணும், இந்த கேள்விக்கு இப்படி போகணும். அப்போ சரியான முறையை நாங்கள் என்ன செய்யணும், இப்படியே போக வேணும். இப்படியே கண்டுபிடிச்சிட்டோம் விடக்கூடாது. அதை என்ன செய்ய வேணும், ப்ராக்டிஸ் பண்ண வேணும். சரிதானே, ரைட். அப்போ இதே மாதிரி பிள்ளை வேறு கேள்வி இருந்தால் செய்து பாருங்க. நாங்கள் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.